இன்றைய நற்செய்தி தியானம். இன்றைய நற்செய்தியில் உயிர்த்தெழுந்த இயேசு தம் சீடர்களுக்கு திபேரிய கடல் கரையில் தோன்றுகிறார். அவர்கள் முழு இரவும் உழைத்தும் ஒன்றும் பிடிக்கவில்லை. ஆனால் இயேசுவின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டபோது வலை நிறைந்தது. இது நமக்கு ஒரு ஆழமான உண்மையை கற்பிக்கிறது. இயேசு இல்லாத உழைப்பு பலனற்றது. இயேசுவுடன் கூடிய வாழ்க்கை நிறைவானது. தோல்வியில் கூட இறைவன் அருகில் இருக்கிறார். சீடர்கள் தோல்வியடைந்த நேரத்தில்தான் இயேசு அவர்களிடம் வந்தார். நம் வாழ்க்கையிலும் தோல்வி நேரங்களில் அவர் நம்மை விட்டு விலகவில்லை. கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தை தரும். வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள் என்ற ஒரு சொல், அதையே கீழ்ப்படிய அதிசயம் நடந்தது. இறைவன் சொல்வதை நம்பி செய்வது வாழ்க்கையை மாற்றும். இயேசு நம்மை பராமரிக்கும் ஆண்டவர். அவர் அவர்களுக்கு உணவு தயார் செய்து வைத்திருந்தார். நம் தேவைகளை அறிந்து கவனிக்கும் அன்பு தந்தை அவர். வாழ்வுக்கான செய்தி: நான் என் முயற்சிகளில் மட்டும் நம்பிக்கை வைக்கிறேனா, இல்லையா இயேசுவின் வழிகாட்டுதலை கேட்டு நடக்கிறேனா? தோல்வி வந்தால் நான் தளருகிறேனா அல்லது இறைவனை நாடுகிறேனா? இன்று இயேசுவிடம் சொல்லுங்கள், ஆண்டவரே, உம்மை இல்லாமல் நான் எதையும் செய்ய முடியாது. ஜெபம். அன்பான இயேசுவே, என் வாழ்க்கையின் எல்லா முயற்சிகளிலும் நீர் வழிகாட்டும். என் தோல்விகளை வெற்றியாக மாற்றும் கிருபை தாரும். உம்மில் நம்பிக்கை வைத்து வாழ கற்றுக் கொடுக்கும். ஆமேன்.